ஹலோ வீவர்ஸ். பொதுவாக என்கிட்ட வர நிறைய கிளைண்ட்ஸ் கேட்குற கேள்வி என்னென்னா, எனக்கு ஏன் இந்த நோய் வந்துச்சு, நான் என்ன செஞ்சால் இது வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அந்த கோணத்தில் சர்க்கரை நோயை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் வரும்? நம்ம குடும்ப உறுப்பினர்களில், அதாவது அப்பா அம்மா கூட பிறந்தவங்களில் யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலும் நமக்கு சர்க்கரை நோய் வர்ற வாய்ப்பு 40% அதிகம். அடுத்ததாக ப்ரீ டயபெட்டிக், அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலைன்னு சொல்லலாம். பல மாதங்களாக இரத்த சர்க்கரையோட அளவு பார்டர்லேயே இருக்கும், ஆனால் சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. நாளடைவில் அது சர்க்கரை நோயாக மாறிடும். இதை தடுக்கலாம் நம்ம. தாய்ப்பால் சரிவர கிடைக்காத குழந்தைகள் மற்றும் 6 மாதத்துக்கு முன்னதாகவே திட உணவு ஆரம்பிக்கிறது, இவங்களுக்கெல்லாம் 30லேருந்து 40 வயசுலேயே சர்க்கரை நோய் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். அடுத்த ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா, கல்லீரலில் கொழுப்பு படிவு ஏற்படுறது. இதை ஃபேட்டி லிவர்னு சொல்லலாம். இதில் 3 கிரேட் இருக்குது. மாதக்கணக்கில் ஃபேட்டி லிவர் இருக்கும்போது அது சர்க்கரை நோய்க்கு வழிவகுக்கும். நமக்கு வயசாகும்போது இரத்த குழாய்களில் ஒரு சுருக்கம் ஏற்படும். அது ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடிக்கடி கோவப்படும் போது அட்ரினலின் ஹார்மோன் அதிகமாகறனால நடுத்தர வயசுலேயே இந்த சுருக்கம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். அதனால சர்க்கரை நோய் அவங்களுக்கு சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படுற சர்க்கரை நோய் பிரசவத்துக்கு அப்புறமா சரியாயிரும். ஆனால் மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு 7 மடங்கு அதிகமாக இருக்குது. மன அழுத்தம், தனிமை உணர்வு, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் 6 மாதங்களுக்கு மேலே இருக்கும்போது அதுவும் சர்க்கரை நோய்க்கு நமக்கு வழிவகுக்கும். ஸோ இதுவரை நம்ம டயபெட்டிஸ்க்கான ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது 7ல் 3 ஃபேக்டர் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சர்க்கரை நோய் பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இதில் ஹெரிடிட்டியை தவிர மற்ற எல்லா காரணிகளையும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். சரி, யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் வராது? யாரெல்லாம் உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்களோ, குறிப்பாக வெய்ஸ்லைன், அதாவது நம்ம வயிற்று பகுதியில் அதிகமான சதை இல்லாமல் இருந்துச்சுன்னா சர்க்கரை நோய் வரும் வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஒரு வாரத்தில் 5 நாளாவது தவறாமல் உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம இரத்த குழாய்களில் இறுக்கம் வர்றது தள்ளி போடப்படுது. அதாவது ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ் இருக்காது. அதனால சர்க்கரை நோயும் தள்ளி போடலாம். ஃபேட் அதிகமாகும் போது அது கல்லீரலோட செயல்பாட்டை குறைச்சி சீக்கிரமே குளுக்கோஸ் மெட்டபாலிசம் பாதிக்கப்படும். ஸோ இந்த HDL கொலஸ்ட்ரால், இந்த குட் கொலஸ்ட்ரால் நம்ம கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவி செய்யுது. நேர்மறையான எண்ணங்கள், மனநிலை, சவால்களை எதிர்கொள்ளுதல் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும்போது அட்ரினலின் ஹார்மோன் சுரப்பு ரொம்ப சீராக இருக்கும். அதனால சர்க்கரை நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சர்க்கரை நோய்க்கான பெரும்பாலான காரணிகள் எல்லாமே நம்மளால் கட்டுப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. அதனால தான் இதை லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். லெட்ஸ் சே குட் பை டு டயபெட்டிஸ். சர்க்கரை நோயை பற்றின எல்லா தகவலுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ ஸ்வீட் டே. தேங்க்யூ.